கன்னியாகுமரி வந்துட்டோம். லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது இருக்க நம்ம திருவள்ளுவர். பாண்டிச்சேரி வைப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. அதுதான் வந்து முக்கூடல் சங்கமமா. போட்டிங் வந்து 75 தான். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் நிவாஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து சென்னை டு கன்னியாகுமரி ட்ரிப்பில் நம்ம எங்கே போகிறோன்னா, இன்றைக்கி தான் கன்னியாகுமரியே போகிறோம். நானும் வர்றப்பா. எதுக்கு என்ன நிவாஸு சன்ரைஸ்லாம் எடுத்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் சன்ரைஸ்லாம் எடுக்க முடியல. சன்ரைஸ் காப்பி தூள் போட்டு ஒரு காஃபி தான் குடிச்சோம். ஜோக் இல்லையா? இன்னொரு வாட்டி சன்ரைஸ் சன்செட்லாம் எடுத்துக்கலாம், இப்போ பொறுமையாக போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரோக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஆரம்பிக்கலாங்களா? கன்னியாகுமரி பைபாஸ் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆரல் வாய்மொழி. சூப்பராக இருக்கு பாருங்க. Start the music. கன்னியாகுமரி பக்கத்தில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கன்னியாகுமரி வந்துட்டோம். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பாண்டிச்சேரி வைப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஏன்னு தெரில, பைக்கு இங்கே தான் எங்கன்னா விடணும் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு லைனில் வரேன். ஹலோ வாண்ண வை. சரி வைக்கிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரி. அது இருக்கார் நம்மளோட திருவள்ளுவர். உங்களுக்கு தெரியாதா திருவள்ளுவர்? ஸோ இதோ இருக்குது காந்தி மண்டபம். எனக்கு வேறு வாய்ஸ் சரியில்லை, கொஞ்சம் குற்றாலத்தில் குளித்ததுக்கப்புறத்துலேருந்து. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பங்கமாக இருக்குது. இதான் கன்னியாகுமரி. ஸோ இதோ இருக்குது காந்தி மண்டபம், கன்னியாகுமரி. அலை எவ்வளோ அப்படியே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அதுவே கலர் சூப்பராக இருக்குது. வாவ் நைஸ். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது இருக்கார் நம்ம திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த ஃப்ளாக் பறக்கிறது உங்களுக்கு தெரியுதா? அதுதான் வந்து முக்கூடல் சங்கமமா. ஸோ அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓஷன் மூணும் வந்து சேர்ற இடம்னு சொல்கிறாங்க. தென் இதுதான் இப்போ நான் நிற்கிறது தான் சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் இந்தியாவும் கூட, லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், கடலில் குளிக்கக்கூடாதுன்னு போட்டிருந்துச்சு போர்டில். ஆனால் இங்கே ஒரு சில பசங்க விளையாடிட்டு இருக்காங்க அந்த பக்கம். இந்த பக்கம் கொஞ்சம் அலை பெருசாக வராமல் தண்ணி அப்படியே குளம் மாதிரி மட்டும் தேங்கியிருக்கு. அதனால் அப்படியே சேஃபாக குளிக்கிறாங்க. தண்ணிலாம் நான் நிற்கிற இடத்து வரைக்குமே நிறைய அடிச்சிருக்கு. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் ரொம்ப ஆபத்தான விஷயம். இப்போ பச்சை கலர் பாறையை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா. ஏன்னா மணப்பாட்டில் கீழே விழுந்தது தான் ஞாபகம் வருது. தண்ணி இங்கே வரைக்கும் வருது. ஐயோ ரொம்ப வேகமாக வருது போலையே. நீந்தியே போகிற தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் கடல் ரொம்ப சீற்றமாக இருக்குது. எப்போவுமே இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. இதுதான் நார்மல். அப்போ இந்த பாறையே வழுக்குது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன அலை மாதிரி தான் தெரியுது, ஆனால் வேகமாக வருது.
செம்ம ஜில்லுன்னு இருக்கு. பயங்கரமாக வலிக்குது பா. இவ்வளோ வலுக்கிற ஒரு விஷயத்த பார்த்ததே இல்லைப்பா. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் கீழே தான் விழ போகிறேன்னு நினைக்கிறேன். சொல்லி வாய முடியல. ஃப்ரெண்ட்ஸ் நண்டுலாம் இருக்கு. ஐயோ பெரிய அலை வருது. சூப்பர். பாதி நனைஞ்சாச்சு. இன்னும் சட்டை மட்டும் தான் நனையல. கேமரா ரொம்ப சூடாயிடுச்சு. இப்போ இந்த கேமரா வச்சு முத்துனிவாஸ் வலிக்கு விழுந்துருவேன். சூப்பராக நனைஞ்சிட்டேன். எனக்கு நனைய விருப்பம் இல்லை. ஐயோ விருப்பம் இல்லை. அடுத்த பேர் சவுண்ட் வருது. நான் வரல. அம்மா ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பயங்கரமாக சளி பிடிச்சிச்சு குற்றாலத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பகவதி அம்மன் கோயிலேருந்து வெளியே வந்தேன். ஸோ இதுதான் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி இந்த ஊருக்கு கன்னியாகுமரின்னு பேர் வந்ததுக்கும் காரணம் இருக்குது. அதெல்லாம் நான் பின்னாடி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உள்ள கேமரா அலோடு கிடையாது. இங்கேன்னு இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா கோயில்லையுமே உள்ள கேமராவும் செல்ஃபோன்ஸ் அலோடு கிடையாது. அது வாசல்லே வந்து உள்ளே வச்சிடணும், இல்லைன்னா பிடிங்கிப்பாங்க. இப்போ போட்டிங்க்கு வந்து எவ்வளோன்னு போய் கேட்போம். போட்டிங்க்கு போய் கேட்டுட்டு திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போக முடியுமான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அங்கேருந்து விலாகை கண்டினியூ பண்ணுறேன். போட்டிங் போகலான்னு ஆசைப்பட்டது ஒரு தப்பாக போச்சு. போட்டிங் வந்து 75 தான் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போகிறதுக்கு. ஆனால் லைனை பாருங்கள். லைனை வந்து அங்கேருந்து இங்கே இப்படி வந்து அதுக்கப்புறம் உள்ளே ரொம்ப தூரம் போகுது லைனு. ஸோ இதில் நின்னோன்னா எப்படியும் போயிட்டு திருவள்ளுவர் சிலையிட்டெல்லாம் பார்த்துட்டு வரைக்கும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடும். ஸோ 2 ஹவர்ஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை நான். அதனால் நான் வந்து இன்னும் நிறைய இடம் போகணுன்னு சொன்னேன்ல. ஸோ மாத்தூர் தொட்டிப்பாலம், அப்புறம் அருவிக்கரை, அங்கெல்லாம் போனோம். ஸோ டைம் ஆகிடும். அதனால் போட்டிங் வந்து இன்றைக்கி போகலை. நம்ம போட்டிங் இன்றைக்கி போகாமல் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ வண்டிகிட்ட போயிட்டு கன்னியாகுமரியிலேருந்து கிளம்ப போகிறேன். அந்த சத்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி நாகர்கோவில் சைடுக்காக போய் லெமூர் பீச் போக போகிறேன். ஸோ அங்கேயுமே கடல்லலாம் இறங்கக்கூடாது. இது வந்து பீச் ரோடு. எனக்கு அப்படியே பாண்டிச்சேரி வைப்பு வருது. காமராஜர் மணிமண்டபம் அதுவும் இங்கே தான் பாருங்க. ஓகே, நான் லெமூர் பீச் கிட்ட போயிட்டு உங்களுக்கு விலாகை கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீச் ரோட்லேருந்து அப்படியே சைடில் சும்மா இறங்கி என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது இந்த ஸ்பாட்டே. ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், நல்லா உட்காந்து சில் பண்ணலாம். இந்த இடத்துலலாம் சூப்பராக கட்டியிருக்காங்கப்பா. இங்கே பாருங்க, வாக்கிங் பாத் போல் இருக்குது. இங்கே இருந்து நேராக அங்கே வரைக்கும் போகுது. அழகாக இருக்குது. டே டைம்லேயும் இங்கே நின்று வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் பாருங்களேன், 3 கலரில் இருக்குது. இங்கே ஒரு கலர், சென்ட்ரில் ஒரு கலர், அங்கே நிறைய கலரில் தெரியுது பீச்சு. நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, கன்னியாகுமரி சூப்பர் ஸ்பாட். பாண்டிச்சேரிலாம் ஒன்றுமே இல்லை. நான் பாண்டிச்சேரியும் போயிருக்கேன், பட் மறுபடியும் இன்னொரு வாட்டி நிறைய வாட்டி போகிறதுக்கு பிளான்ஸ் வச்சுருக்கேன். பாண்டிலாம் உங்களுக்கு பாண்டிச்சேரி விளாக்ஸும் எடுத்து போடுறேன்.
பட் கன்னியாகுமரி பெஸ்ட்டு ஸ்பாட். அது திருவள்ளூர் சிலைக்கிட்ட சன்ரைஸ் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சன்செட் பாயிண்ட்டு. இங்கெல்லாம் யாருமே இல்லை இந்த டைமில். ஆனால் செம்மையாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கும் சரி, சரி. ஐயோ பின்னுது அப்படியே கோரல் ரீச் தான். இது வந்து சன்செட் பாயிண்ட். அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்தா நமக்கு தெரிய மாட்டேங்குது எது ஆப்போசிட் சைடு. இது ஆப்போசிட் சைடு. இங்கே வண்டியெல்லாம் எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியும். இங்கே ஆள் நடமாட்டமும் இல்லை, ஒரு போலீஸ் யாருமே இல்லை இங்கே வாட்ச் பண்ணுறதுக்கு கூட. பாருங்க, வாவ், ஸோ பியூட்டிஃபுல், அழகாக இருக்குது.